இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தமிழக அரசியலில் பல பகல் வேஷக்காரர்களை தோலுரித்து காட்டியிருக்கிறது. பல சுயநல தலைவர்களை நாட்டுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட பீடிகை என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவது என்று முடிவாகி அன்புமணி என்பவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். அதை போலவே திமுகவும் அன்னியூர் சிவா என்பவரை வேட்பாளராக அறிவித்து விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் களத்திலே நிற்கிறார்கள். விக்கிரவாண்டி தொகுதியில் வன்னியர் அல்லாத ஒருவரை வேட்பாளராக நிறுத்தினால் அவரை வெற்றி பெற வைத்து காட்டுகிறேன், வன்னியர்களை தலையெடுக்க விடாமல் செய்கிறேன் என்றெல்லாம் திமுகவின் அமைச்சர் பொன்முடி ஸ்டாலினிடம் சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் கடந்த ஒரு வாரத்தில் நடந்த கேலி கூத்துக்கள். இப்பொழுது அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார்கள். அது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதிமுகவிலிருந்து வந்துவிட்டது. அதில் அவர்கள் குறிப்பிடுவது, திமுக அராஜகத்தோடு செயல்படுகிறது, திமுக அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்துகிறது, பல்வேறு முறைகேடுகளை செய்து பணத்தை வாரி இறைத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விட்டார்கள். ஆகவே அவர்களை எதிர்த்து விக்கிரவாண்டி தொகுதியிலே போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்பதால் இந்த இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கப் போவதாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அறிவித்திருக்கிறது. இதன் பின்னணியில் பல்வேறு சதிகள், பல்வேறு சங்கடங்கள் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுகவின் தலைவராக இருக்கின்ற சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் முட்டல் மோதல்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகத்தின் தலையில் அந்த பொறுப்பை ஒப்படைத்து விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் பொறுப்பாளராக அவரை நியமித்து அங்கே தோற்றால் சி.வி. சண்முகத்தை பலிகடாவாக்கலாம் என்று நினைத்ததாகவும், அதற்காக சி.வி. சண்முகத்தை அணுகி அந்த தேர்தல் பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்று கேட்டபொழுது, தேர்தல் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, வேறு யாரையாவது நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சி.வி. சண்முகம் தப்பித்துக் கொண்டதாகவும், சி.வி. சண்முகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கின்ற கோஷ்டி மோதல் தான் இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அன்புமணி என்பவர் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கின்ற OPS மற்றும் தினகரன் போன்றவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவார்கள். அப்பொழுது அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலகீனமாக இருக்கும். ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் OPSம் டிடிவி தினகரனும் அவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தொகுதியிலேயே முடங்கிவிட்டார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வந்து அதிமுகவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்தால், ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கின்ற அதிருப்தியில் இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மீண்டும் கிளம்பி விடுவார்கள். ஆகவே அதிமுகவின் தலைமை தன்னுடைய கையை விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படியும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியாது. காரணம், கடந்த கால வரலாறு. பெண்ணாகரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கின்ற தொகுதி. அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, ஜெயலலிதா இருக்கின்ற பொழுதே பெண்ணாகரம் தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆம் இடத்தை பிடித்தது. 3ஆம் இடத்திற்கு அதிமுக போனது. அப்பொழுது அதிமுக அதிர்ச்சி அடைந்தது. அன்றைக்கு ஜெயலலிதா தலைமை இருந்ததால் தப்பித்துக் கொண்டார்கள். ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியின் கள நிலவரம் என்னவென்று கேட்டால், இப்பொழுது அதிமுக போட்டியிட்டால் சரியான கூட்டணி இல்லாமல், கூட்டணி சரியாக அமையாமல் போட்டியிட்டால் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விக்கிரவாண்டி தொகுதியில் 4வது இடத்திற்கு தள்ளப்படும். ஆகவேதான் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக தலைமை அறிவித்து இருக்கிறது. அதே நேரத்தில் தேமுதிக விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடுவதாக இருந்தால், விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அதிமுக அந்த தொகுதியை தேமுதிகவுக்கு விட்டு கொடுக்க தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அதை தேமுதிக நிராகரித்து விட்டது. இவற்றிற்கெல்லாம் காரணம், விக்கிரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவிற்கும் தான் போட்டியே.
இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சரியான முறையில் வேலை செய்து களமாடினால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இதற்கிடையில் திமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடையேயான போட்டியில் அதிமுக வந்து தன்னுடைய செல்வாக்கு குறைவாக இருப்பதாக நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டால் அதிமுகவில் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த பிரச்சனையில் சிக்கி சீரழிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்பதால் தான் இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக புறக்கணிக்கிறது. எம்ஜிஆர் அதிமுக என்கின்ற இயக்கத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரை எந்த இடைத்தேர்தலையும் புறக்கணித்ததில்லை. எம்ஜிஆர் அதிமுக என்கின்ற இயக்கத்தை ஆரம்பித்து முதலில் திண்டுக்கல் இடைத்தேர்தலை தான் எம்ஜிஆர் சந்தித்தார். அந்த இடைத்தேர்தலில் மாயத்தேவர் என்பவர் வெற்றி பெற்றார். அதுதான் அதிமுக இடைத்தேர்தலிலே எம்ஜிஆர் பெற்ற முதல் வெற்றி. அதிமுகவின் முதல் வெற்றியும் அதுதான். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது கூட இடைத்தேர்தலை கண்டு கவலைப்படாமல் அச்சப்படாமல் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றார். அந்த வெற்றிக்கு பிறகுதான் அதிமுக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய இயக்கமாக எம்ஜிஆருடைய கட்சி காலூன்றியது. ஆனால் இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் திண்டுக்கல் தொகுதி இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்ற அதிமுக விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலே தோல்வியடைந்தால் இந்த தோல்விக்கு பிறகு அதிமுகவிற்கு முடிவுரை எழுதப்படும் என்ற அச்சத்தால் தான் 4வது இடத்திற்கு தள்ளப்படுவோம் என்ற அச்சத்தால் தான் அதிமுக இந்த தேர்தலை களத்திலே சந்திக்கவில்லை. இந்த தேர்தல் களத்தில் அவர்கள் இல்லை. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.